வணக்கம் ஐயா. ஐயா. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, மார்ச் 11, மாசி 28, வளர்வரை திரையோதசி பிரதோஷம். இன்றைக்கு ஆயில்ய நட்சத்திரம். ஓ. நாளைக்கு மாசி மகம். ஓ. நாளை இன்றைக்கு பௌர்ணமி. அதற்கு அடுத்த நாள் சந்திர கிரகணம் தோன்றும் என்று போட்டிருக்கு. கிரகண டைம் அதுகள் போடையில பார்க்க வரும். ஷேர் பண்ணுவோம் நாங்கள் எங்களுடைய தொடங்குவோம் என்ன. ஓம் சகனா பவதே சகனோ புனக்தே சக வீர்யம் கரபாவஹை தேஜஸ்வினாபதீதம் அஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடி கொஞ்சம் எழுத்து தான் எழுத்து கண்ணை சின்னதாக. காட்டுறோம். அது பிரம்மம் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும். நாங்கள் இருவரும் வீரியத்துடன் இந்த படிப்பில் உழைப்போமாக. எங்கள் படிப்பு ஒளிமயமாகவும் அதற்கு மேலானதாகவுமாக அமையட்டும். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பயத்து கொள்ளாமல் இருப்போமாக. ஆதி பௌதியம் என்னும் பஞ்சபூத சடப்பொருட்களால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. ஆதி ஆன்மீகம் என்னும் மற்ற உயிர் வாளிகளால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. ஆதி தெய்வீகம் என்னும் தெய்வங்களால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. சக என்ற சொல்லு ரெண்டை ஒன்றோடு என்னொன்றை சேர்க்கிற பொழுது வரும் ரெண்டை. சகனாபவது சகனாவ் புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா மதீதம் ஆஸ்து மா வித்விஷா வகை. நாங்கள் ரெண்டு பேரும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அந்த நாளிலேயே ஆத்மீக வெண்டாலும் சண்டை சுண்டெல்லாம் இருந்திருக்கு போல இருக்கு. அதான் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். You should not become hostile to each other. It comes. அது வாரது. அது முதலாவது பகுதி போட்டிருக்கு. இனி இதை படிப்போம். படிங்க. ஓம் அதாஸ்வலாயனோ வாகவதாண்டம் பரமஸ்ரேட்டினா முபாஸ்மேத்யோ மேதயோ வாசு வாச அதி உபசமேத்யோ வாச. உபசமேத்யோ வாச. அதீஹி பகவன் பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா ஸ்திபிஹி சேவன்யமானா நிகூடாம். ஓம் என்பது தொடங்குகிறது. வேத மந்திரங்கள் எல்லாம் ஓம் என்றுதான் தொடங்கும். கந்த புராணத்திலே வரும். பிரம்மனை குட்டி சிறையிருத்தியவரிடம் அப்ப பிரம்மனை கூப்பிட்டு முருகன் கேட்பேன், யார் காணும்? நான் பிரம்மன். என்ன செய்கிறீர்? படைப்பி தொழில் செய்கிறீர். உமக்கு என்ன படிச்சிருக்கிறீர்? என்ன தெரியும்? வேதம் படிச்சிருக்கிறேன். சொல்லும் பாப்பமன் ஓம் என்று தொடங்கினார். நிறுத்தம். ஓம் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டேன். அப்படித்தானே வருகிறது. அப்ப வேதம் தொடங்குற பொழுது ஓம் என்று தொடங்குறது. இப்ப வேதம் எப்படி தொடங்குது? ஹரி ஓம் என்று தொடங்குது. என்ன அது இடையில வந்தது. வேதம் ஓம் என்றுதான் தொடங்கும். வேதங்கள் ஓம் என்றுதான் தொடங்கும். நீங்க உபநிடத எல்லாத்தையும் பார்த்தா ஓம் என்றுதான் தொடங்கும்.
அப்ப ஓம் அத, அத என்றா நவ் அல்லது தென், இதற்கு பிறகு, இதற்கு பிறகு ஆச்வலாயனோ, இந்த ஆச்வலாயனர் என்ற அந்த முனிவர் பகவந்தம் பரமேஷ்டின, இப்ப பரமேஷ்டி என்பது அவர் பிதாமகர், ஆக தொடக்கத்தில் இருந்தவர். அவரிடம் உபசமேத்யோ வாச, உபசமேத்யோண்டா கிட்ட அணுகி, உபண்டா கிட்ட, உபவாசம்ண்டா கிட்ட இருக்கிறது, கிட்ட. உப தலைவர்ண்டா தலைவருக்கு கிட்ட, அந்த மாதிரி. உபசமேத்யோ வாச, அணுகி அதீஹி பகவன், அவர் பகவானே என்று சொல்லி கேட்கிறார். பிரம்மவிஷ்டாம், பிரம்ம வித்யாம் தரிஷ்டாம், பிரம்ம வித்தை எனக்கு தேவை, அதை சொல்லும். அப்ப பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம், வரிஷ்ட என்றால் உரிமை கோடப்படுவது, அது நாடப்படுவது, அப்படியானது. அந்த சதா சத்தி சேவியமானாம் நிகூடாம், நல்லவர்களால் நாடப்படுவதும் உயர்ந்ததும் ரகசியமானதுமான இந்த பிரம்ம வித்தியை எனக்கு தருவீர் என்று பிரம்ம வித்தியை எடுத்தா போல கேட்கிறார். அப்ப அதுக்கு முதல் கொஞ்சம் தயார் நிலை வேணும். அப்ப அவர் அதுக்குரிய தயார் நிலைகள்ல இருந்திருக்கிறார். அவரும் தன்னுடைய ஆன்மீகத்துல உபநயனமோ தீட்சையோ எடுத்திருப்பார், அனுஷ்டானம் செய்திருப்பார், பூஜை செய்திருப்பார், சில நூல்களை படிச்சிருப்பார், மந்திரங்களை ஜபிச்சிருப்பார், ஆத்மீக சாதனைகளை செய்திருப்பார். அதுக்கு பிறகுதான் வாரார். அதான் அத, அத, அத என்ற சொல்லதான் இது தொடங்குது. நேற்றும் பார்த்து நாங்கள் இது பிரம்மசூத்திரமும் அத என்றுதான் தொடங்கும். அத பிரம்ம விஜாச, பிரம்மத்தை அறிய ஆசை. அப்ப தர்மசூத்திரம் தர்ம என்று தொடங்கும். யோக சூத்திரம் அத யோக அனுசாசன என்று தொடங்கும். எல்லாம் அப்படித்தான் தொடங்குறது. அப்ப இங்கேயும் அத என்றுதான் தொடங்கும். இப்ப பிரம்மனை போய் கேட்கிறார். இப்ப தகுதியான ஆளை கேட்க வேண்டும். அதுதான் அங்க போய் கேட்கிறார். அடுத்தது அதாவது பார்த்து அதுல போடுறார். அடுத்ததாக तस्मै स होवाच पितामहश्च श्रद्धा भक्ति ध्यानयोगात् अवैः தமிழ்ல வாசிங்களுடன். பிதாமகர் பிரம்மா அதற்கு சிரத்தையாலும் பக்தியாலும் இடையறாத தியானத்தாலும் தியான யோகம் இதை அறிவாயாக என்று கூறினார். இடையறாத தியானத்தைத்தான் தியான யோகம் என்று சொல்றது. தியானம் என்றால் கொஞ்ச நேரம் தியானத்தில் இருக்கிறது தியானம். யோகம் என்றால் யூனியன், அதிலேயே இணைந்து நிலைத்திருப்பது யோகம். கர்மாண்டா ஒரு நேரத்துல செய்யறது கர்மா, அதிலேயே அந்த இதிலேயே நிலைத்திருப்பது கர்ம யோகம். இப்ப யோகம் என்றா அதிலேயே பிணைந்திருத்தல், பிணைத்திருத்தல், நிலைத்திருத்தல். யோகண்டா யூனியன். அப்ப அதான் தியான யோகா. சிரத்தா சிரத்தையாலும், பக்தி பக்தியாலும், தியானா தியானத்தாலும், யோகாண்டா யோகா புரிம்பா இல்லை, இவையெல்லாம் இந்த தியானத்துடைய யோகத்தினாலும், அல்லது மூன்றையுமே எடுக்கலாம். சிரத்தையும் இடையறாதிருக்க வேண்டும், பக்தியும் இடையறாதிருக்க வேண்டும், தியானமும் இடையறதா இருக்க வேண்டும். அப்படியும் எடுக்கலாம். ரெண்டும் அந்த தொடர்ந்து இருக்க வேணும். விட்டு விட்டு, சில பேருக்கு அவங்களுக்கு விட்டு விட்டு தான் வரும் எல்லாம். என்ன இப்ப இது இடையறாது இருக்க வேண்டும். அதுல முதல் படி என்ன? நித்தியம் கொஞ்ச நேரம் செய்ய வேணும். அதான் முதல் படி. நித்திய அனுஷ்டானம், தினமும் அனுஷ்டானம் பண்ண வேணும். நித்திய ஆராதனை, தினமும் பூஜை பண்ண வேணும். நித்திய அனுசந்தானம், தினமும் கொஞ்சம் இப்படிப்பட்ட ஆத்மீக சாதனைகள் நல்லதுகளை செய்ய வேணும். இந்த மூன்று நித்திய என்றது முதலாவது வச்சது. நித்தியமும் என்ற முதல் படி எடுத்து வைக்க வேணும். நித்தியம் ஒவ்வொரு நாளும் செய்ய தொடங்கிட்டா பிறகு அது இடையறாது இருக்க வேண்டும். இடையறாது இருக்க வேண்டும். இடையறா இருந்தா அது எப்படி இடையறாது இருந்தா எப்படி என்று கேட்டா கனவிலும் அதுதான் வர வேணும். இதேவரை அடிச்சு எழுப்பினாலும் அதுதான் வர வேணும். அதான் சொல்றது இடையறாது. சிரத்தை பக்தியாலும் இடையறாத தியானத்தாலும் என்று சொல்றார். எல்லாமே இடையறாது என்று எடுக்கலாம். இடையறாத சிரத்தையாலும் பக்தியாலும் தியானத்தாலுமாக இதை அறிவாயாக என்று கூறினார். இப்ப
இந்த தியானம் இருந்த ஒரு இடத்துல செய்யற தியானம் அல்ல. இருந்து செய்கிற தியானம் கொஞ்ச நேரம். அது எழும்பி நடந்து வேலை செய்து கொண்டு திரியேக்கேயும் அந்த தியானத்திலேயே இருத்தல். அது சாதனையினூடாக வரும். அதை பாருங்க அடுத்தது. ந கர்மணா ந பிரஜாய தனேன தியாகேனைக்கே அம்ரித்வம் ஆனஷுஹு பரேன நாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத் யதயோ விஷந்தி. நல்லா இருக்குது ஸ்லோகம் சொல்றது, நல்லா இருக்குது. இதுல நான் இந்த ஒரு திருத்த மண்டம் போட்டு வச்சிருக்கேன்னு அதை பார்க்கணும் சரியா இருக்கும்னு. ஜத்தயோ 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 என்றுதான் இதுல இருக்குது. ராமகிருஷ்ண மிஷன் இதுல விஷந்தி விஷந்தி விஷந்தி. அந்த விஷந்தி விட்டுட்டு அதை தந்தவன் பார்க்கல. அதை எடிட் பண்ணி கொண்டு போனா சரியா. இது தமிழ்ல மாத்த வந்து விஷந்தி என்ன சொல்லி இருக்குது? நான் கர்மனா எங்களை நெற்கர்மங்களால அல்ல, நான் பிரஜையா எங்கட சனங்களால நன்மக்களால அல்ல, தனேன என்றது நாவ கூட்டி சொல்லணும், எங்களுடைய தனம் செல்வத்தினால செல்வ வளங்களால அல்ல, தியாகேன் ஐஹே தியானத்தினால் மட்டுமே. தியாகம் தியானம் என்ற தியாகம், தியாகம் என்றா விடுதல் மட்டுமே. அம்ருதத்வ ஆனசு அமிர்தத்துவம் அடையப்படுகிறது. அமிர்தத்துவம் என்றது அமிர்தம் என்றது மரணமில்லை. மிருட்ஜு என்பதற்கு எதிர் சொல்லு அமிர்தம். மிருட்ஜோமா அமிர்தம் கமையாண்டு வரும் எல்லாம். அமிர்தம் என்ற மரணம் இல்லாத வாழ்வு. அமிர்தத்துவம் இந்த மரணமில்லா பெருவாழ்வு மனசு அடையப்படுகின்றது. அப்ப எங்களுடைய நற்கர்மங்களால இது அடைய முடியாது. எங்களுடைய நற்பிரஜைகள் பிள்ளைகள் கூட்டத்தினாலே அடைய முடியாது. எங்களோட வளங்கள் தனங்கள் செல்வத்தினாலே அடைய முடியாது. இது தியாகத்தினாலேதான் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையப்படுகின்றது. தியாகத்துக்கு 2 இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. துறவர மரபில வேற தியாகத்தை துறவு என்று சொல்லுவார்கள். இந்த இது எல்லாத்தையும் விட்டு துறவில போறது. ஆனா இல்லற வாழ்வுல எங்கட இதுல இருந்தாலும் அதுல மாட்டுப்படாமல் சிக்கப்படாமல் இருக்கிறது. ரெண்டும் இவற்றில் சிக்கப்படாம மாட்டுப்படாம இருக்கிற தியாக மனப்பான்மையினாலேயே இது வருகின்றது. பரேன நாகம் நிகிதம் குகாயாம். இது நிகிதம் குகாயாம் எங்கட இருதய குகையில இருக்கின்றது. பரேன நாகம். இந்த பரேன நாகம் நிகிதத்துக்கு என்ன பொருள் சொல்லி இருக்கு தமிழ்வான்? பரேன நாகம் நிகிதம் குகாயாம். இந்த இருதய குகையிலேதான் இது இருக்கின்றது. விப்ராஜதே ஜதயோ ஸ்விஷந்தி. சந்தி என்றா சந்திக்கிறது, அடையப்படுவது. ஜதயோ தேடுவோரால் அடையப்படுவது. இது விப்ராஜதே இந்த பிரகாசமான விப்ரச்சண்டா பிரகாசமான விப்ராஜதே ஜத்யோ ஜெயந்தி. அப்ப இது பிரகாசமாக இருக்கிறது. இந்த பரலோகம் எங்கள் இருதய குகையிலே இருப்பது. இந்த பரேன நாகத்துக்கு இங்கிலீஷ் எழுதி கிடக்கு ஹையர் தேன் ஹெவன். எதுக்கு? பரேன நாகத்துக்கு ஹையர் தேன் ஹெவன் எழுதி இருக்கு. அதைத்தான் பரலோகம் என்று போட்டிருக்கிறேன். நாங்கள் பரேன நாகமண்டத்துக்கு பரலோகம் என்று போட்டிருக்கிறோம். பரேன நாகம் அகம் மண்டல சேர்த்து வருது கூட இருக்கு.
தமிழ்ல சொர்க்கம் நிலைக்கணும். ம், ம். சொர்க்கம் ரெண்டு கருத்துல வரும். ஹெவன் அல்லது ஸ்வர்க்கம் ஒன்று பரலோகத்தை குறிப்பதற்கும் சொர்க்கம் என்ற சொல்லு பாவிக்கப்படுகிறது. கிறிஸ்தவத்திலே அப்படித்தான் இருக்கு, பாரடைஸ் என்று சொல்லுவார். மற்றது சொர்க்கம் என்றது அந்த இன்டர்மீடியட் இடையில போறதும் இருக்கு. நான் முதல் யோசிச்சது இந்த நாகம் என்ற சொல்லு நாகமுளை பொக்கிருந்தும் என்றது கருத்தொண்டு வருகிறது. இப்ப அந்த நாகம் என்றது குகையை குறிக்கிறதாக இருக்கலாம் என்று யோசிச்சு பரேன நாகம் நிகிதம். அகம் என்றது உள்ளுக்கண்டது வரும் இல்லையா? பரேன நாகம் என்றா பரலோகம் என்றுதான் போட்டிருக்கிறாரு. ஹயர் அண்ட் ஹெவன் என்றா பர என்றா சுப்ரீம். நிகிதம் குஹாயாம் விப்ராஜதே ஜதயோ விசந்தி. அடுத்தது யார படிங்க பார்ப்போம். வேதாந்த விஞ்ஞான சுனிஸ்தார்த்தாக சந்நியாசகோதாத் யத்யः சுத்தசத்வாः த்ரிப்ரஹ்மலோகேஷு பராந்தகாலே பரம்ருதாத் பரிமுச்யந்தந்தி சர்வே. இதுலயும் இந்த பாடபேதங்கள் தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன் பதிப்புல கொஞ்சம் இதே மாதிரி தூதா எல்லாம் வருகிறதுல வேதாந்த விஞ்ஞான நிச்சிதார்த்தா. நிச்சிதார்த்தாண்டா நிச்சயப்படுத்தப்படுவது, நிச்சயித்த பொருள். அர்த்தம்ண்டா பொருள். நிச்சிதார்த்தம் அர்த்தம், நிச்சயதார்த்தம் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி. வேதாந்த விஞ்ஞான நிச்சிதார்த்தா வேதாந்த விஞ்ஞானத்தின் முடிந்த முடிவு. அதுதான் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா. சந்நியாச ஜதையண்டா அடைகின்றது. முந்தைய பார்த்து நாங்க ஜதைய, இங்க வந்திருக்கும் பாருங்க. ஜதைய எங்க வருது? ஜதையோ விசந்தி, அடையப்படுகிறது. ஜதையோண்டா அடைதல், ஜத்தண்டா வாறு தேர்றது, ஜதையோ என்று போட்டிருக்கு. சந்தி என்றா சந்திக்கிறது, அடைகிறது. ஜதையோ, இங்கேயும் இந்த ஜதையோ வரும் பாருங்க. இந்த யோகாட் ஜதஜ சந்நியாச யோகாஜதய, சந்நியாச யோகத்தினால் அடையப்படுகின்றது. வேதான விஞ்ஞானத்தின் முடிந்த முடிவானது சந்நியாச யோகத்தினால் அடையப்படுகின்றது. சந்நியாச யோகம் என்றா என்னென்று பார்ப்போம் அடுத்தது. அது புழக்கத்தை அதை வச்சுக்கொண்டு அங்காள்வோம். சந்நியாச யோகத்தினாலே அடையப்படுகின்றது. சுத்த சத்வா, சுத்த சாத்வீக நிலையில் இருந்து சுத்த சத்வா தே பிரம்மலோகேது பராந்த காலே. இவர்கள் அந்த சாத்வீக திருந்திய சாத்வீக நிலையிலே, திருந்து சாத்வீகமாக அந்த பாட்டு இருக்கல்லோ, திருந்து சாத்வீக நிலை என்று சொல்லுவார்கள். திருந்து சாத்வீகம், சுத்த சத்வா, அந்த திருந்திய சாத்வீக நிலையிலேயே திளைத்தபடி வாழ்ந்து தே பிரம்மலோகேது பராந்த காலே. பராந்த காலேண்ட முடிகிற காலத்துல, இந்த காலே தே பிரம்மலோகேது, பிரம்மலோகத்தை அடைகின்றார்கள். பராமிருதா பரிமுச்சந்தி சர்தே, மரணமில்லா பெருவாழ்வு அடைகின்றது. முதலாவது சந்நியாச யோகா ஜதய சுத்த சத்வாதே பிரம்மலோகேது பிராந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே. மரணம் அந்த இறுதி காலத்துல உடம்பை விடுகின்ற பொழுது பர அம்ருதா, சுப்ரீம் அம்ருதாண்ட மரணமில்லா பெருவாழ்வு, மேலான மரணமில்லா பெருவாழ்வை, பெருநிலையை பரிமுச்சந்தி சர்வே. பரிமுச்சண்டி சர்வே, சர்வே என்றா எல்லாவற்றையும், பரிமுச்சண்டி என்ற எல்லாவற்றையும் விட்டு நீங்கி, எல்லாவற்றையும் விட்டு இந்த மேலான மரணமில்லா பெருநிலையை அடைகின்றார்கள் வாழ்க்கையின் நிறைவில். பராந்த காலை, பராந்த காலை. அப்ப வாழும் பொழுது எப்படி இருக்கிறார்கள்? சந்நியாச யோகாஜதய சுத்த சத்வா, திருந்திய சாத்வீக நிலையிலேயே இருக்கிறார்கள். சந்நியாசத்திலேயே இடையறாது இருக்கிறார்கள். இந்த சந்நியாசம் என்பது துறவரத்தையும் குறிக்கும்,
மற்றவர்களுக்கு இல்லறத்தில் இருந்து கொண்டு அதுல சிக்கப்படாம வாழ்ற இல்லை. வாழும் கலை என்று ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்கிறார்கள். வாழும் கலை, அந்த மாதிரி வாழும் கலை என்றது அதுதான். இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நல்லா அனுபவிக்கிறதுன்னா மாட்டுப்படாம இருக்கும், மாட்டுப்படாம இருக்க வேண்டும். அதான் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகார்ஜதய சுத்த சத்வா தே பிரம்மலோகேது பரந்த காலே பராம் புதா பரிமுச்சந்தி சர்வே. அந்த நிலையை அடைகின்றார்கள். அப்ப இருக்கும் பொழுதே மாட்டுப்படாம இருக்கிறது என்றால் அதுக்குத்தான் அந்த திரட்டி போட வேணும். மாட்டி போடுற அதாவது முதலாவது நான் செய்கிற எல்லாம் இறைவண்ட வேலையின்படிதான் நடக்குது. நான் அப்ப இதுல இருந்து பெருசா இதுகளுக்குள்ள ஐயையோ அது அப்படி போகுது இப்படி போகுதுன்ற அலம் தெரியக்கூடாது. அது முதலாவது. அப்ப இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பிறகு கர்ம யோகா. அதுக்குத்தான் ஒவ்வொரு டெக்னிக், இந்த நிலையில இருக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று இருக்கிறது. ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் ஒப்புவோ முடிஞ்ச காரியம், எல்லாம் அவன் செயல், அவன் அன்று அணுகும் அசையாது, இப்படி எல்லாம் அவன் பாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறது. மற்றது அப்ப இதுக்கு காரியமாற்ற வேணும் தானே, கடமையை செய்ய வேணும் தானே, அதுக்குத்தான் கடமையை செய்கிறது. பலனை எதிர்பாராதே, கர்ம யோகா. இந்த வாழ்க்கையில் என்ன வருவதோ அதை செய்து கொண்டு போ, பலனை எதிர்பாராதே, அவர்கிட்ட கொடு. இப்படி பலவிதமான உத்திகளை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நிலைக்கு. அதுதான் புத்தகங்கள் முழுக்க இருக்குது. பகவத்கீதையில இருக்குது, தேவார திருவாசகங்கள்ல இருக்குது, நல்லா இருக்குது. இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே அதிலே மாட்டுப்படாது வாழ்க்கையை வாழ வேண்டும். அது அடுத்தது, வாழ வேண்டும். துறவிகளுக்கு பிரச்சனை இல்லை, இல்லறத்தில் இருப்பவர்கள் வாழ வேண்டும். துறவிகளுக்கும் பிரச்சனை தான். இங்கே விட்டுட்டு போய் இதையே யோசிச்சு கொண்டிருக்கிற துறவிகளும் இருக்கிறார்கள். துறவில போயிருந்தே பேங்க கொண்டு இருந்து காசும் போட்டு துறவிகளும் இருக்கிறார்கள். ஆகவே எல்லா விதத்திலையும் மாட்டுப்படாம வாழ்றது, சிக்கப்படாமல் வாழ்றது. தாமரையிலே தண்ணி போல என்று சொல்லுவார்கள். அது சொல்லுவார்கள் பிஞ்ச் ஆஃப் வைராக்கியம். ஒரு சின்ன ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் ஒன்று இருந்தா தான் இந்த இதை வடிவ அனுபவிக்க வரும், வடிவ அனுபவிக்க முடியும். ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் இருந்தா தான் பிள்ளை குட்டிகளை அனுபவிக்கிறதுண்டா என்ன, குடும்பத்தை அனுபவிக்கிறதுண்டா என்ன, செல்வத்தை அனுபவிக்கிறதுண்டா என்ன, ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் ஒன்று வேணும். காசு இருக்குது, காசுல உங்களுக்கு நல்ல அட்டாச்மெண்ட் இருந்தா காசு அனுபவிங்களோ? இல்லை, செலவழிக்கவே மாட்டீங்களே. அட்டாச்மெண்ட் கூடுனா அப்படித்தான். அட்டாச்மெண்ட் கூடுனா பிள்ளைகளையும் அப்படித்தான். சில ஊர்ல பார்த்துருக்குறோம், ஊர்ல எல்லாம் பெரியவர்கள் எல்லாரும் நினைச்சிருக்காங்க, கன்னடங்கள்ல இந்த அட்டாச்மெண்ட் கூட இருக்கிறதால பிள்ளைகளை கல்யாணமே கட்டி கொடுக்க விடாம இருக்கிறார்கள் இருக்கணும். ஏதாவது ஒரு சாட்டு போக்கு தட்டி தள்ளி விடணும், தங்களை அறியாமல் செய்கிறது. அப்படி இருக்கு. அட்டாச்மெண்ட் கூடனா இப்படி எல்லாம் வந்துடும். அந்த மாட்டுப்படாமல் அட்டாச்மெண்ட் இல்லாம வாழ்ற நிலையில இருந்தால் எங்களுக்கு துன்பங்கள் தாக்காதுதான். ராமகிருஷ்ணர் சொன்னார், பிலாப்பழம் வெட்டுறதுக்கு முந்தி எண்ணெய் பூசிக்கொள்வது போல வாழ்க்கையில போகும். எண்ணெய் பூசிக்கொண்டு போகும். அந்த எண்ணெய் என்ன? வைராக்கியம். அதுக்குத்தான் வைராக்கியம் இருக்கு. துறவிகளுக்கு பூர்ண வைராக்கியம் தேவை. அவர்களுக்கு அது வைராக்கிய சதகம் ஒன்று இருக்கு. எங்களுக்கு பட்டினத்தார் பாடல், தேவார திருவாசகங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில நாங்கள் சிக்கப்படாமல் இலகுவ நேவிகேட் பண்ணி கொண்டு போக முடியும். இல்லாட்டி அந்த இடத்திலேயே இந்த தண்ணியில போற படகு ஒரு சுழியில இருந்து சுத்தி சுத்தி கொண்டிருக்கிற மாதிரி அதுக்குள்ளேயே சுத்தி அதுக்குள்ளேயே ஆழ்ந்து போகும். எல்லாரும் வாழ்க்கையில 50-60 கடந்து வந்துன்றாக்கள். அப்ப எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்ல மாட்டுப்படுவோம். நாங்க பேரண்ட்ஸோட மாட்டுப்படுறது ஒன்று இருக்கு, பெற்றோரோட மனைவி கணவனோட மாட்டுப்படுறது இருக்குது, பிள்ளைகளோட மாட்டுப்படுறது இருக்குது, தொழிலோட மாட்டுப்படுறது இருக்குது, கல்வியோட மாட்டுப்படுறது இருக்குது, அரசியல்ல போய் மாட்டுப்படுறது இருக்குது, சமூக சேவை என்று போய் மாட்டுப்படுறது இருக்குது, ஆன்மீகத்துல மாட்டுப்பட்டு கோயில்ல சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறது இருக்குது. ஒன்றிலையும் சிக்கப்படாமல் மாட்டுப்படாமல் இருக்க வேண்டும், இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவார், மணிட்ட புனைந்தென்ன நீராட போயென்ன மனமே மாற்றி புறக்க வகை அறைந்தா இலை. நீங்க திருநீட்ட பூஜை என்ன, கோயில் குளமெல்லாம் சுத்தி தீச்சாத்திர போட்டு வந்தால் என்ன, மனம் பிரட்டி தோசை விரட்டு மாதிரி பிரட்டி போடணும், அவ்வளவுதான். அது தேவை.
இதே வசனம் முண்டக உபனிஷதம் மகாராயண உபனிஷத்துலயும் இருக்காம். அதற்கா தேடி லொக்கேட் பண்ணி இதுக்குள்ள போட வேணும். கோட்டேஷன் எந்த வசனத்துல இருக்குன்னு அது அந்த இதுல இருக்குது. அடுத்தது இதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்றாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு நீ அடுத்த உத்திகள். இப்ப இவ்வளவு நேரம் என்னென்ன செய்யணும்னு சொல்லியாச்சு. இந்த மாட்டுப்படாமல் இருக்கிற அந்த சன்னியா யோகம், தியாகம் என்றது அதைத்தான் சொல்ற தியாகம். அடுத்தது இது எங்களுடைய கர்மங்களினாலே அல்ல, எங்களுடைய பிரஜைகளினாலே அல்ல, நல்ல பிள்ளைகள் நல்ல அதுகளினாலே அல்ல, எங்களுடைய செல்வ வளங்களினாலே அல்ல அடையப்படுவது. இதொன்றும் தூரத்திலே எங்கேயோ இருக்கிற விஷயம் இல்லை, எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. தேடி கண்டு கொண்டேன் என்ற பாடலே இருக்கு. எங்களுக்குள்ளதான் இருக்கிற எங்களுக்குள்ளே கரேணனாகம் நிகிதம் குகாயா, இறுதிய குகைக்குள்ளதான் இருக்கு இந்த ஸ்பேஸ். தகர ஆகாசம் என்று சொல்லுவேன். அங்கதான் நடராஜர் நத்தனம், அங்கதான் சிவலிங்கம், சதாசிவலிங்கம், நடராஜ நத்தனம், சிதம்பரம், சிற்றம்பலம் எல்லாம் இங்குதான். குகையா குகைக்கு இருப்பதாத்தான் குகன் என்று பெயர். குகாயாம் விப்ராஜதே, அது பிரகாசமானது, ஒளிமயமானது, சுயம் பிரகாசம். சச்சதையோ விச்சந்தி, தேடுவோர்களால் அடையப்படுவது. தேடுவோர்களால் அடையப்படுவது. தட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இருக்குத்தானே. தேடினால் கண்டடையலாம். அது உள்ளதான் இருக்குது. அது சிரத்தையால, சிரத்தை என்ற சின்சியாரிட்டி அண்ட் பெர்சிவியரன்ஸ், பக்தியால, டிவோஷன், அன்போடு வரட்டா இருந்து கொண்டிருக்கிறது இல்லை, இடையறாத தியானத்தினால். அப்ப இது உடலை ஒருத்து வராது. நெருப்புக்கு நின்று தவன் செய்கிறது, தண்ணிக்கு நின்று தவன் செய்கிறது, முழு மிதிவடி போட்டு கொண்டு திரிகிறது, அலகு குத்தி கொண்டு திரிகிறது. வள்ளுவர் சொன்ன மாதிரி மழித்தலன்னு தழும்புண்டா உலகம் பழிப்பது ஒழித்து விடினன்ட்டு. சடை வளர்க்கிறது, மொட்டை அடிக்கிறது, அதுகளால் எல்லாம் வராது. அது ஒவ்வொரு நேரத்துல ஹெல்ப் பண்றது, அந்த அட்டாச்மெண்ட் போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூந்தல் என்பது ஒரு அட்டாச்மெண்ட், பெண்களுக்கு ஆண்களுக்கும் கூடத்தான். இப்போ மொட்டை அடிச்சா அந்த அட்டாச்மெண்ட்டை விடுகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். இனி அதை எப்படி செய்யணும் என்று சொல்றார். என்ன சொல்றார் படிங்க பாப்போம். ஆச்சிரம அறத்துறைகளை கடந்திடலாம். ஓ விவிக்த தேசே. விவிக்த தேசே என்றால் ஒரு தனி இடத்தை போய், தேசம் என்றால் இடம். விபிக்த தேசே தனி இடத்தை போய், சுகாசனம் என்றால் சுகமான ஆசனம் என்றால் ஒன்று கீழே போட்டிருக்கிற விரிப்பு, தர்ப்ப புல்லு போட்டிருக்கோம் மட்டும் பகவத்கீதையில இருக்கு. கீழே கொஞ்சம் சாஃப்டா கம்ஃபர்டபுளான சீட்டிங் இருக்க வேணும். அதே மாதிரி உங்களோட பொசிஷனே ஆசனம் என்று சொல்றது. சம்மானம் கட்டி இருக்கணும், சிலருக்கு சம்மானம் கட்டி இருக்க இயலாது. அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதிரையிலையோ அதுலயோ காலமடக்கியோ இருந்தோ இருக்க வேணும். சுகாசனம் என்றது இன்னொன்று, சுகாசனம் என்று ஒரு ஆசனமே இருக்குது. இப்படி கதிரையில இருந்து அல்லது ஆசனத்துல இருந்து இடது காலை மடிச்சு வலது காலுக்கு கீழே, தொடைக்கு கீழே வச்சு கொண்டு வலது கால் கீழே தொங்க போட்டு கொண்டிருக்கிறது சுகாசனம். ஒரு காலை மடிச்சிருப்போம் கதிரையில இருந்து, அது சுகாசனம். ஒரு காலை மடிச்சு மேல போட்டு கொண்டிருந்தா, கீழே போட மேல போட்டு கொண்டிருந்தா அது வீராசனம். அதான் அட்டனக்கால் என்று சொல்றது. வீரட்டானம் என்று சொல்லுவோம் இல்லோ, அட்டனம், அட்டனக்கால். அப்ப அது அட்டனக்கால். இது கீழே போட்டு இருந்தா சுகாசனம். அட்டனக்கால் அதிகாரத்தை குறைப்பது. வீராசன சுவாமிகளுடைய சிலைகள் சிலது வீராசனத்துல இருக்கும், சிலது சுகாசனத்துல இருக்கும். அப்ப சுகாசனத்தில் அமர்ந்து சுசி என்றா சுத்தமாக, சுசி என்றா சுத்தம், அகமும் புறமும் தூய்மையாக, சமமண்டா நேராக சமமாக, என்னென்ன கிரீவ சிரக சரீரக, அதாவது உச்சி, கிரீவண்டா உச்சி, முடி, உச்சியும் தலையும் சிரசும்
சரீரமும் உடம்பும் நேராக ஒரு நேர்கோட்டில் இருப்பதாக நிமிர்ந்திருந்து அத்தியாச்சிரமஸ்த ஆச்சிரம அறத்துடைகளை கடந்து வர்ணாச்சிரமத்துக்கு அப்பால வர்ணாச்சிரமம் ஒரு மாட்டல் தான் அதையும் கடந்து அத்தியாச்சிரமஸ்த அங்கே படிங்கோ சகலேந்திரியாணி நிருத்ய பக்தியா சகலேந்திரியாணி நிருத்ய எல்லாத்தையும் என்றால் அடக்குறது அடக்குதல் கட்டுப்படுத்தல் அதுவும் ஜோகசூத்திர சித்த திருத்தி நிரோத என்று வரும் நிரோத என்றால் அடக்குதல் கட்டுப்படுத்தல் சித்த விருத்தியை கட்டுப்படுத்தல் அடக்குதல் யோகத்துல வரும் கருத்தடை உரைக்கு ஆண் கருத்தடை உரைக்கு நிரோத்தண்டு பேர் வச்சார்கள் இந்தியாவிலே அப்ப நிரோத்தண்டா கட்டுப்படுத்தல் அடக்குதல் தடை செய்தல் அப்ப சகல இந்திரியங்களையும் சகல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்கிட்ட மைண்ட் பாடி கை கால் நாக்கு அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்தையும் ஓடிக்கொண்டிருக்கும் அது எல்லாவற்றையும் அடக்கி கட்டுப்படுத்தி பக்தியா அண்டா அன்போட பக்தியோட சுவகுரும் உங்களுடைய சொந்த பர்சனல் குரு தன்னுடைய குருவை சுவகுரும் பிரணம்ய பிரணாம் என்றால் வணங்குதல் வணங்கி அப்ப தனியான ஒரு இடத்துல இருந்து அகமும் புறமும் தூய்மையாக சுகாசனத்துல நேராக இருந்து புலன்களை அடக்கி அன்போடு தன்னுடைய குருவை தியானித்து வணங்கி இந்த நிலைக்கு வந்து அடுத்தது என்ன சொல்லுது இது சிவத்தியானமா சிவத்தியானம் இது சிவனை தியானிக்கிறது புண்டரீகம் விரிஜம் விசுத்தம் விசுத்திய மத்தியே விசத்தம் விசோகம் அசிந்திய மத்வஜக்த மனந்த ரூபம் கொஞ்சம் மேல சிவம் பிரசாத் பம்ருதம் பிரம்ம யோனிம் ஹிருத்தண்டாதான் ஹார்ட் என்ற சொல்லி இதுல இருந்தான் வந்தது ஹிருத் புண்டரீகம் புண்டரீகம் என்ற தாமரை தாமரையிலே இருக்கிறது பிரஜம் அண்டா அப்பழுக்கற்றது விசுத்தம் தூய்மையானது விசிந்திய மத்தியே விசதம் விசோகம் தெளிவாக விசதம் என்றா தெளிவாக சோகமற்றதாய் அசிஞ்சம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாய் அவ்யக்தம் வெளிப்படையாக தோன்றாததாய் அனந்த ரூபம் இப்படி அளவற்ற தோற்றங்களாக உள்ளதாய் சிவம் பிரசாந்தம் அம்ருதம் பிரம்மஜோனி சிவத்தின் வர்ணனையை பாருங்க சிவம் பிரசாந்தம் சாந்தி என்ற விட மேலான சாந்தி சிவம் பிரசாந்தம் அம்ருதம் மரணமே இல்லை அமிர்தம் அமிர்தம் சுவையையும் சொல்லலாம் அந்த மரணமில்லா நிலையையும் சொல்லலாம் அழிவில்லாத நிலை சிவம் பிரசாந்தம் அம்ருதம் பிரம்மஜோனிம் அனைத்துக்கும் யோனி என்றா தோற்றுவாய் பிறப்பு எல்லா பிறப்புக்கும் காரணமாய் எல்லா தோற்றங்களுக்கும் காரணமாய் இருப்பு என்ன நான் சொல்லுவேன் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய் அந்த பாட்டு வருகுதல்லோ எங்க வருகுது திருவாசகத்துல இல்ல 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 திருவாசகத்துல ஒரு பாட்டு வருகுது தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய் என்று வருகுது எல்லாத்துக்கும் தோற்றம் அற்றதாயும் இருக்கிற தோற்றமாகவும் இருக்கிற நீ தோற்றம் இல்லாம இருக்கிற ரெண்டு பேரும் அனைத்துக்கும் தோற்றுவாயாயும் இருக்கிற தோற்றம் இல்லாத வந்தது
தோற்றம் இல்லாத என்று வந்தது. தோற்றுவாய் என்று சொல்லலாம் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் தோற்றுவாயாய் இருக்கிறாய், நீ தோன்றவில்லை, நீ ஓ ஒன்றிலிருந்து வரவில்லை தானே. அடடட. ஓ ஓ தோற்றமற்றதா He doesn't come from anything யா, and everything comes from him. எல்லாம் அவரிடமிருந்து தோன்றியது, அவர் எங்கே இருந்தும் தோன்றவில்லை. அது ஒரு கருத்து. ஓஹோ. இரண்டாவது தோற்றமனது என்னோட கருத்து விசிபிளா தெரியக்கூடியதா வாரது. தோற்றம் மற்றது வெளிப்படையாக தெரியாம இருக்கிறது தோற்றமற்றது. அவ்வியக்தம் என்றால் வெளிப்படையாக தெரியாமல். கடவுள் வெளிப்படையாக தெரியாமலும் இருக்கிறார், இப்படி வெளிப்படையாக பலவிதமாக இருக்கிற மரம் மலை மாடு ஊடு எல்லாத்துலயும் இருக்கிறார். இன்விசிபிளாகவும் இருக்கிறேன். அதான் விசிபிள் அண்ட் இன்விசிபிள். இன்விசிபிள் என்றதை விட மேனிஃபெஸ்டட் அண்ட் அன்மேனிஃபெஸ்டட் என்று சொல்றது. மேனிஃபெஸ்டட் தோற்றம் உள்ளதாய் தோற்றமற்றது. இந்த பாட்டு திருவாசகத்துல இருக்குது, தோற்றமா எங்களுக்கு இல்லை போலடா. தேடி பார்த்தா சில வளவரம் பார்ப்போம். அந்த வரி சரியா முதல் வரி சிவகுமார் வந்தா அடுத்து தந்துடுவார். அவர் இப்ப காசியில நிற்ப. திருவாசகத்துல வரையில இதுல 8ஆம் திருமுறையை காணையில பார்க்கலாம். போற்றி மெய்யடியார் கண்டு வருது எனக்கு. எது போற்றி மெய்யடியார்க்கு ஓ, அருள். எந்த பாட்டு? அது எண்ணப்பதிகத்துல வருது. 6வது பாட்டு. எண்ணப்பதிகத்துல 6வது பாட்டு. எண்ணப்பதிகம். எண்ணப்பதிகம் தோற்றி கருணையோடு இருத்த தோற்றி மெய்யடியார்க்கு அருள்வுரை. என்னென்று தொடங்குது பாட்டு? பால் திருநேற்று எம்பரமனை பரங்கரணையோடும் இருந்து இல்ல பாட்டு எப்படி தொடங்குது? போற்றி மெய் அடியார்க்கு அருள்துறை. இல்ல அது இல்ல. எண்ணப்பதிகத்துல வருது. 44வது எண்ணப்பதிகம். இல்ல இல்ல வாசத்துல இல்ல, அது தோலும் தீலும் அந்த வட்டாங்க. இடத்துல வருது போட்டி. இடையில எங்கேயும் தோன்றுவதில்லை. ஓகேமா. இதோட இடத்துல வந்தது பாப்போம், இதுல வருது இல்லை. ஓகே. அனைத்துக்கும் தோற்றுவாயாய் இருப்பது, தோற்றமற்றதாயும் இருப்பது, பிரம்ம யோனி. நல்ல ஒரு சிவ தியானமா இருக்குது. அகத்திலேதான் பார்க்கிறோம். இது
கிருத்புண்டரீகம் விரஜம் விசுத்தம் விசிஞ்சமச்சே விசதம் விசோகம் அசிஞ்சம் அவ்யக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மஜோனி. அங்கால இன்னும் வரும், படிங்க. கமாதிமத்யாந்த வீணமகம் விபும் சிதானந்த மரூபமத்புதம் உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் வித்யாத்வா முனிர் கஜ்ஜதி பூதயோனீம் சமஸ்த சாட்சிதம் தமஸ் பிரஸ்தாத் பரஸ்தாத் பரந்த சமாதி மத்தியான இதுல எல்லாம் இருக்கு. இதுல இவரை ஒரு கவனம் தமிழ்வாடன் ரெண்டா சொல்லுங்க. இந்த விசிஞ்ச மத்தியன்றது, மத்தியன்றது நடுவில் கிருத் புண்டரீகம் மத்திய, அந்த விசிஞ்சன்றது என்ன கருத்தை தருகிறது அது பாட்டுல தெளிவாய் போட்டுட தெளிவாய் என்ன விசிஞ்ச தெளிவாய் மத்திய விசதம் விரஜம் அப்பளக்கெட்டது விசிந்தமது விசிஞ்சமண்டா தெளிவாய் தெளிவாய். அப்ப விசதமண்டா விசதம் என்றால் விசதம் தான் தெளிவாடு. விசதம் விசிஞ்சம் ரெண்டையும் தமிழ்வாணன் பார்த்து சொல்லுவார். இருங்க விசித்தியண்டா சில நேரம் தூய்மையாய் வரும் ஐயா மேல இருக்கு. அது தெரியும், விசுத்தம் தூய்மை. விரஜம் தெரியும், சுத்த அப்பளக்கட்டது. விசுத்தம் தூய்மை. விசிஞ்சமண்டதும் விசதமண்டதும் விசோகம் சோகம் இல்லாது. மத்தியமண்டா நடுவில். அசிஞ்சமண்டா சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அபியக்தமண்டா அன்மனிஃபெஸ்டட். அனந்தரூபமண்டா மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ஸ். சிந்திக்கிறது பார்த்து சொல்லட்டும் சொல்ல. விசதம் விசிஞ்சம் இதுல எல்லாம் சரியா இருக்கு. தம் ஆதி மத்திய அந்த விஹீனம் மேகம் ஒன்றேயாயிருப்பது. ஆதி நடு அந்தம் இல்லாதது. ஆதி மத்திய அந்த விஹீனம், ஆதி நடு அந்தம் இல்லாதது. ஏகம் ஒன்றேயாயிருப்பது. விபும் எங்கும் பரந்தது. சித்தானந்தம் ஆனந்தமயமானது. உயிர்ப்பான ஆனந்தமயமானது. அரூபம் உருவமில்லாதது. அற்புதம் உமாசகாயம் உமையுடன் கூடியது. பரமேஸ்வரம் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மேலான பரமேஸ்வரம். பிரபும் தலைவன். திரிலோச்சனம் மூன்று கண்கள். லோச்சனம் என்றா கண். நீலகண்டம் நீலகண்டம். பிரசாந்தம் உப்பற்ற அமைதி. இதுதான் சிவன். தியாத்வா தியானித்து முனிவர்கள் கச்சதி அடைந்தார்கள். பூதயோனின் யோனி என்றா தோற்றம். பூதங்களுக்கெல்லாம் தோற்றுவாய். பூதங்கள் என்பது பஞ்சபூதங்கள் உண்டு, உயிர்கள் இரண்டாவது. பூதயோனின் சமஸ்த சாட்சியம் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது. தமஸ் பரஸ்தாத். பரஸ்தானம் என்றது பர என்றா அப்பால். தானம் அப்பால என்னத்துக்கு? தமஸ் இருளுக்கு அப்பாற்பட்டது. இங்க இருள் வந்த சைவத்திலே ஆணவம் தான் இருள். ஆணவத்தை கடந்தது. பாருங்க. தம் ஆதி மத்திய அந்த விஹீனம். ஆதி நடு அந்தம் இல்லாதது. ஏகம் ஒன்றேயானது. விபும் எங்கும் பிறந்தது. சிதானந்தம் உயிர்ப்பான ஆனந்தமயமானது. அரூபம் உருவமில்லாது. அற்புதம் அற்புதமானது. உமா சகாயம் உமையுடன் கூடியது. பரமேஸ்வரம் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாய் உள்ளது. பிரபும் தலைமையாய் உள்ள பதி. திரிலோஷனம் முக்கண்டம். நீலகண்டன் நீலகண்டமும் பிரசாந்தம் ஒப்பற்ற அமைதி சாந்தியும். மற்றது பூதயோனிம் எல்லா உயிர்களுக்கும் உயிரற்றவனுக்கும் தோற்றுவாயாயிருப்பதும். சமத்த சாட்சி எல்லாவற்றிலும் ஒன்றோடு உடனாக இருந்து அனைத்துக்கும் சாட்சியாக இருப்பதும். தமஸ்பரஸ்தாத் ஆணவ இருளுக்கு அப்பாற்பட்டதாயிருப்பதுமாகிய இதை தியாத்வா தியானித்து முனிவர்கள் கச்சதி அடைகின்றார்கள், அடைந்தார்கள், அடைவார்கள். சிவத்தை தியானிக்கிற முறை.
ஒன்றேயாய் ஆதிநடு அந்தம் இல்லதாய் எங்கும் வியாபியாய் சிதானந்தமாய் உருவற்றதாய் அற்புதமாய் உமையுடன் கூடியதாய் எல்லாத்துக் தெய்வங்களுக்கு மேலான தலைமையாய் முக்கண்கள் நீலகண்டத்துடன் கூடியதாய் பிரசாந்தமாய் உயிருள்ள உயிரற்ற யாவற்றிற்கும் தோற்றுவாயாய் அனைத்திற்கும் சாட்சியாயாய் வானவீர்களுக்கு அப்பாலானதாய் உள்ள இதை தியானித்தே முனிவர்கள் அந்த உயர்நிலையை அடைந்தார்கள். தரண்டா உயர்நிலை. நல்லா போட்டுக்கு இதை சொல்லுங்க. பிரம்மா ச சிவக சேஸ்திரக சோ அக்ஷரக பிரம ஸ்வராட் ச ஏவ விஷ்ணுக ச பிரண்ணாக ச காலோ அக்னிக ச சந்திரமாக. ச பிரம்மா அதுவே பிரம்மம், ச சிவ அதுவே சிவம், ச இந்திர அதான் சேந்திரன் வந்தது அதுவே இந்திரன், சோ அக்ஷர அதுவே அக்ஷரம், ஷரமண்ட அழிவுள்ளது, அக்ஷரமண்ட அழிவற்றது அதுவே அழிவற்றது, பரம அதுவே சுப்ரீம், ஸ்வராட் அதுவே சுயம் பிரகாசமானது, ச ஏவ விஷ்ணு அதுவே விஷ்ணு, ச பிராண அதுவே பிராணன், ச காலோ அதுவே காலம், அக்னி அதுவே அக்னி, ச சந்திரமா அதுவே சந்திரன். எல்லா வாயும் இருப்பது அதுதான். இந்திரனாயும் இருப்பது, சந்திரனாயும் இருப்பது, அக்னியாயிருப்பது, பிராணனாயிருப்பது, காலமாயிருப்பது, சுயம் பிரகாசமானது, எல்லாவற்றுக்கு மேலானது, அழிவற்றது, எல்லாம் அதுதான். படிங்க. சர்வ சர்வம் யத்பூதம் ஜஜ்ஜஸ்பவ்யம் ஸ்நானதானம் யத்ஞாவத்தம் மிருத்யு மத்யேதி ஞான்யபந்தா விமுக்தயே. ச ஏவ சர்வம், ச ஏவ சர்வம் இல்லாமா அது வந்துதான் எல்லா யத் பூதம் அது எல்லாமாயும் இருந்தது, இருப்பது, இருக்கப் போவது. சனாதனம் என்றா அழிவற்றது, தொடர்ச்சியால் சனாதனம் என்றா தொடக்கமும் முடிவும் இல்லாததான் அழிவற்றது. சஏவ சர்வம் யத் பூதம் யத்ஷபவ்யம் இருந்தது, இருப்பது, இருக்கப் போவது, சனாதனம் அழிவற்றது, ஞாத்மா ஞானமண்டா அறிதல், அறிந்தே, தம் மிருட்ஜு மன்யேதி மிருட்ஜுவை ஒருவர் கடக்கின்றார், மரணத்தை கடக்கின்றார். அதுவே எல்லாமாய் இருந்தது, இருப்பது, இருக்கப் போவது, அழிவற்றது. இதை அறிந்து ஒருவன் மரணத்தை கடக்கின்றான். நான் இதற்கு வேறாக, அந்நியமண்டா வேறாக, நான் இல்லை, இதற்கு வேறாக ஒன்றும் இல்லை. பந்தா விமுக்தையே பந்தத்திலிருந்து முக்தி வருவதற்கு, விடுபடுவதற்கு, பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு, பந்தம் என்பது எங்கட பாசம், ஆணவங்கன்பம் மாயை, அந்த மூன்றும், அதில இருந்து விடுபடுவதற்கு நான் அந்நிய வேற வழியே இல்லை. There's no other way. அவரை அறிந்துதான் அதில இருந்து விடுபடலாம், வேற வழியால இல்லை. ஞானத்தால் வீடென்றே நான்மர்கள் சாற்றிடவும் அல்லவென்னு ஊனத்தார் என்கடவர் ஞான சித்தியார். இங்கே அதான் சொல்ற, ஞாத்மா இந்த ஞானத்தினாலேதான் தம் மிருட்சு மத்யேதி இந்த மரணத்தை கடக்கின்றார்கள். நான் அந்நியபந்தா விமுக்தையே இதை விட இந்த தலைகளிலிருந்து விடுபடுவதற்கு வழியே இல்லை. அவ்வளவத்தோட இன்றைக்கு நிறைவு செய்து கூட இது திருப்பி திருப்பி பார்க்க பார்க்க நல்லா இருக்குது. ஒரு நல்லா இருக்கு, கைவல்ய உபநிடதம் நல்லா இருக்குது. பலதை படிக்கிறத விட ஒன்றை படித்து உரைக்க வைக்கிறது நல்லா இருக்கு. அதுதான் சிவ தியானம் இருக்குது, இது இருக்குது, நல்லா இருக்கு. வான்முகில் வளாது பெய்க மறிவளம் சுரக்க மன்னன் கோன்முறையரது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்